அப்படின்னா நீங்க பேசும்போது மட்டும் ஒவ்வொரு இதையும் எடுத்து ட்ரோல் பண்றாங்க. அதாவது தாவைக்காவில இருக்கிறவங்க எக்ஸ்க்ளூசிவா திமுக ஒரு டீமை போட்டு அந்த டீமுக்கு பணத்தை கொடுத்து தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் உட்பட யார் யாரு என்ன பேசினாலுமே அதை ட்ரோல் செய்வதற்கு ஒரு டீமை வச்சிருக்காங்க. அந்த டீம்ல எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். யார் யார் வேலை பார்க்கறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். யார் யார் உதவுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் விரைவில் வெளியில வரும். நீங்க பார்க்கதான் இருக்கு. விரைவில் அதெல்லாம் சொல்லும் போது நீங்க பாருங்களேன். இவர்கள் பணத்தை கொடுத்து ஒரு டீமை வச்சு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்து நம்பியார் காலத்து டெக்னிக்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க இதுக்குன்னே ஒரு டீம் போட்டு திமுக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த டீம் தான் பொதுக்குழு நடக்கும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்துல சம்பந்தமே இல்லாம இசிஆர்பி சரவணனோட பேர்ல ஒரு போஸ்டரை ஒட்டி பொதுச் செயலாளர் தான் அடுத்த முதலமைச்சர்னு போஸ்டர் ஒட்டி அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கணும், அதை ஒரு பிரச்சனையா மாத்தணும்னு சொல்லி அதை மீடியாக்களுக்கு அனுப்பி மீடியாக்கள் அதை கொஞ்சம் கூட ஃபேக்ட் செக் பண்ணாம தூக்கிட்டு போய் மீடியால போட்டாங்க. அப்ப இது போன்ற வேலைகளை திட்டமிட்டு பணத்தை கொடுத்து இன்னைக்கு திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏன் வக்ஃபு வாரியம் என்னன்னு நீங்க உதயநிதி ஸ்டாலின் ஏன் கேட்கல? போய் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க பாப்போம். சரி, வக்ஃபு வாரியத்தை விட்டுருங்க, நம்ம கச்சத்தீவுக்கு தீர்மானம் நிறைவேற்றோம். ஐநாவினுடைய கடல்சார் திட்ட பிரகடனத்தின்படி நாடுகள் நடக்கணும்னு சொல்றோம். ஐநாவுடைய கடல்சார் பிரிவு என்ன சொல்லிருக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் போய் கேளுங்க, பதில் சொல்வார் அவரு. அவர் மக்கள் பிரச்சனையை கேட்டாலே சினிமா செய்திகள்னு சொல்லிட்டு போறாரு.